அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஆடி கிருத்திகைங்க. ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை அப்படின்னாலே அதிக அளவு எல்லாருமே நம்ம கோயிலுக்கு போவோம். மற்ற நாட்களை விட ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை இந்த மாதிரி வரும்போது நம்ம கோயிலுக்கு போகிறது வழக்கமான ஒன்றுங்க. இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கும்போது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சென்னி மலைக்கு போவோம். இந்த சென்னி மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தலைவாசலுக்கும் ஆத்தூருக்கும் இடையில இருக்குங்க ஒரு முருகர் கோவில். அந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்கொட்டாய் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாப்பு இறங்கணும். அங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குது. அந்த காட்டுக்கொட்டாயில் அங்கே இருக்கக்கூடிய முருகர் எந்த மலையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னி மலை அப்படின்ற இடத்துல முருகர் இருக்கிறாருங்க. இந்த முருகர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு வருஷமும் ஆடி கிருத்திகை வரும்போது பாப்பாவை அழைச்சிட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். தம்பியும் பாப்பாவும் இருக்கக்குள்ளேயுமே அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். பாப்பா தனியாக அழைச்சிட்டு போகும்போதும் சரி, அம்மா நீ என்னை தூக்கிட்டுலாம் போக வேண்டாம், நானே நடந்து மலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பாப்பா ஒவ்வொரு படிக்கிட்டா ஏறி போவா. அவளை நம்ம தூக்கிட்டு போனதே கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும் போது கூட அவளாவே நடந்து அந்த மலைக்கு வந்துடுவா. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் போயிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி இருக்கான். தம்பி வந்த பிறகுமே 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஏறுவாங்க. நீ முன்னாடி போறியா, நான் முன்னாடி போகிறேன்னா அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு மலைக்கு போவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நானும் பாப்பா தம்பி எல்லாருமே எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கிறோம். பாப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் பாப்பா பிறந்ததுலேருந்து 5வது படிக்கிறதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னாக்க 5 மொட்டை அடிச்சிருந்தோம். ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு மொட்டை அடிச்சிருக்கோம். திருப்பதி, பழனி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சமயபுரம் ஒவ்வொரு கோயிலுக்கும் பாப்பாவோட முடியை காணிக்கையாக கொடுத்துருக்கேன். ஆனால் என் பிள்ளை உயிர் போகும்போது அந்த கடவுள் செவிடாகி போய் குருடாகவும் நின்று இருக்காரு. அதை நினைக்கும் போது மனசு வேதனையாக இருந்தது. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்குனியே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது நீ குருடாவும் செவிடாவும் இருந்துட்டியே, என் பிள்ளை கத்தும் போதோ கதறும் போதோ இல்லை என் பிள்ளைய அவன் இந்த மாதிரி பண்ணணும்னு முன்கூட்டியே திட்டம் தீட்டும் போதோ அவனுக்கு ஒரு நெஞ்சு வலி இந்த மாதிரி வந்திருந்தாலோ, இல்லை அவனுக்கு கரண்டு சாக்கடிச்சிருந்தாலோ, இல்லை எதிர்பாராத விதமாக அவனை ஏதாவது ஒரு விஷம் தீண்டி இருந்தா கூட என் பிள்ளைய அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டானே, அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம என் பிள்ளைய எப்போ அவன் அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்ததோ அதுக்கு நீ துணையாக இருந்தியே, என் பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் அவன் பண்ணும்போது நீ கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியே அப்படின்னு மனம் வெறுத்து போய் கடவுளை கும்பிடாமே இந்த 3 வருஷ காலமாக இருந்தோம். எந்த ஒரு கோவில் குளமும் போகாமல் 3 வருஷமாக இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் மனசு கேட்காம தான் போயிட்டு என்னுடைய முடியை காணிக்கையாக கொடுத்தேன். அந்த கடவுளுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டேன். என்னுடைய குலதெய்வத்தில் போயிட்டு மொட்டை அடித்தேன். ஆனால் மொட்டை அடித்து எங்களுடைய முடி காணிக்கையை வாங்கி கூட அந்த கடவுள் என் பிள்ளைக்கு எவன் என்ன பண்ணானோ அவனுக்கு தண்டனை கொடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அம்மா ஒரு காலமும் கடவுளை வெறுத்துறாதீங்க, கண்டிப்பாக கடவுள் இருக்கிறாரு, அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுவாங்க, கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு எவன் என்ன பண்ணனானோ அவனுக்கான தண்டனை கிடைக்கும், நம்ம பிள்ளைய எவன் என்ன பண்ணனானோ அவன் கூட துணை போனவங்க அவனுக்கு பணம் வாங்கினவங்க எல்லாருக்கும் தக்க தண்டனை கிடைக்கும், அவனுங்களுக்கு பேர் சொல்ல புள்ள இருக்காது, நீங்கள் கவலையே படாதீங்கம்மா அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஒரு மன ஆறுதல் சொல்லுவாங்க. யார் துணை போனாங்களோ பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு உண்மை தெரிஞ்ச அத்தனை பேரும் யார் துணை போனாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் தக்க தண்டனை உண்டுமா. போலீஸ்காரங்களாக இருக்கலாம், அவங்க டாக்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த டீச்சரோ இன்னும் எத்தனை பேர் பிள்ளைக்கு துணை போனாங்களோ, அரசியல்வாதியோ இன்னும் யார் துணை போனாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் தக்க தண்டனை இருக்குது. கண்டிப்பாக அந்த கடவுள் தருவார். நீங்கள் ஒரு நாளும் கடவுள் நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க அப்படின்னு எத்தனை பேர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதே போல் தாங்க நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கடவுள் இருக்கிறாரு, நல்லவர்களை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார், கெட்டவங்களை காப்பாற்றுற மாதிரி தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக தக்க தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளர இருக்குது. அந்த நம்பிக்கையை இந்த கடவுள் வீண் போக்க மாட்டாருங்க. என் பிள்ளைய என்ன பண்ணனாலோ, என்ன பொய் சொல்லி கூட்டுட்டு போனாலோ, என் பிள்ளைய கையை பிடிச்சாலோ காலை பிடிச்சாலோ வாயை பொத்துனாலோ, என் பிள்ளையோட உயிரை போக்குனானோ அவனுங்களுக்கும் சரி, உண்மை தெரிஞ்சு அவன் அமைதியாக இருக்கிறானோ அத்தனை பேத்துக்குமே தக்க தண்டனை அந்த கடவுள் கொடுப்பாரு. கடவுள் அனைவருக்குமே தக்க தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற
ஒரு பெரும் நம்பிக்கையோடு தாங்க ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆடி கிருத்திகைக்கு பார்த்தீங்கன்னாக்க சென்னிமலைக்கு போனோம். சரி, இனிமே கடவுளை நம்புவோம், கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி திக்கத்தவங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணை நிற்கணும் அப்படிங்கிற காரணத்தால் தம்பி அழைச்சிக்கிட்டு பாப்பா போன அந்த இடத்துக்கு நினைவு இடமா இருக்கட்டும், அங்கே போகும்போது என் பிள்ளை அந்த படியில் ஏறினது இறங்குனது அத்தனையும் என் மனசுக்குள்ளாரையே இருந்துச்சுங்க. அந்த சென்னிமலை முருகனை பார்க்கறதுக்கு போனேங்க. அங்கே போனேன், அந்த சென்னிமலை முருகனை பார்த்தேங்க. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணான்னு சொல்லுவாங்க. பாப்பாவோட அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை போயிருக்காங்க. தம்பி நானும் பாப்பாவும் சேர்ந்து போயிருக்கோம். பாப்பாவோட எத்தனையோ முறை போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. இந்த ஆடி கிருத்திகை அப்போ போயிட்டு என்னுடைய மனக்கவலையெல்லாம் யாருக்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த கடவுள்கிட்டயாவது போய் நம்ம மனக்கவலையை கொட்டும் அப்படின்னு தாங்க நேற்று ஆடி கிருத்திகை அப்போது அந்த கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க தம்பிக்கு எங்கேயாவது வெளியில் போனாலே தம்பிக்கு பார்த்தீங்கன்னாக்க பாப்பாவோட அந்த டிஷர்ட்டை போட்டு தான் அழைச்சிட்டு போகிறேன். அப்போ எத்தனையோ பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு இது ஸ்ரீமதி, இது ஸ்ரீமதி, இது ஸ்ரீமதி. பாவம் அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு துயர துன்பம் நம்மளால் மறக்க முடியலையே. பிள்ளை எம்மா கற்றுனாலோ, எம்மா துடிச்சாலோ, எம்மா அழுதாலோ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க. பிள்ளை எம்மா அழகு பிள்ளை, அழகு தேவதையை இப்படி பண்ணிட்டானே, அவன் நல்லா இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவான். இந்த தெய்வத்தோட சன்னதியில் இருந்துட்டு சொல்கிறோம், பாப்பாவுக்கு எவன் துரோகம் பண்ணானோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான், எவன் தோண போனானோ அவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறத என் காதால் கேட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, என் பிள்ளைக்கு எவன் என்ன பண்ணனானோ அவனுக்கான தண்டனை கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுப்பாருங்க. அந்த கோயிலுக்கு போகும்போது மனசு ரொம்ப வலிச்சுதுங்க. என் பிள்ளையோட எத்தனை முறை உன் சன்னதிக்கு வந்திருக்கனே, இன்னைக்கு என் பிள்ளை இல்லாத 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தானே உன் சன்னதியில் என் காலடியை வைக்கிறேன். என் பிள்ளை இல்லாத உன் சன்னதிக்கு என்னை வர வச்சுட்டியே, உனக்கு அப்படி என்னப்பா நாங்கள் பாவம் பண்ணணும்? பாவம் பண்ணணும் எத்தனை பேர் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளையோட எத்தனை முறை உன்னுடைய சன்னதிக்கு வந்திருக்கனே, இன்னைக்கு என் பிள்ளை இல்லாமல் வரனே அப்படின்னு மனக்கவலையோடும் கண்ணீரோடும் ஏறி அந்த முருகரை பார்த்தாங்க. அந்த இடத்துல போய் நிற்கும் போதும் அங்கே பார்க்கும் போதும் என் பிள்ளை அந்த படியை ஏறினதும் அங்கே சுற்றி விளையாண்ட அத்தனை ஞாபகமும் வந்ததுங்க. எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு மனசு நினச்சா கூட, எங்கே போனாலும், எங்கே திரும்பினாலும், எந்த திசைக்கு போனாலும், எந்த பக்கம் திரும்பினாலும் என் பிள்ளையோட அந்த ஞாபகம் தாங்க வருது. இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம பிள்ளையோட போனோமே, இன்னைக்கு நம்ம பிள்ளை இல்லாமல் இப்படி நிற்கிறோமே அப்படின்னு மனசு வலியும் வேதனையும் கொடுக்குதுங்க. எல்லா இடத்துக்கும் போகும்போது நம்ம குழந்தைங்கள அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு என் செல்வங்களை அழைச்சிட்டு போனேனே, இன்னைக்கு என் பிள்ளைய இழந்து நான் இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. தம்பிக்கு அந்த டிஷர்ட்டை போட்டு எதுக்காக முக்கியமாக அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிள்ளையும் நம்ம கூட வரதா தாங்க ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டு இருக்கோம். என்னைக்கு உள்ள ஃபோட்டோ போட்டு அந்த டிஷர்ட்டை அடித்தோமோ அன்னையிலேருந்து எங்கே போனாலும் தம்பிக்கு அந்த டிஷர்ட்டை தாங்க நான் போட்டு அழைச்சிட்டு போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் பிள்ளையும் நம்ம கூடயே அழைச்சிட்டு போகிறதா தாங்க நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலேயுமே பிள்ளை எங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கிறா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுள் தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எங்கே வேணாலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா என் பிள்ளை எல்லா ஊர்லேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறா, எல்லா தாய்கிட்டையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பாவோட இந்த 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2-3 பேர் பாப்பாவோட 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி போஸ்டரு அவங்க ஊர்லேயே அடிச்சிருக்கிறாங்கங்க. இந்த போஸ்டரை 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி போஸ்டரை அடித்து அவங்க ஊர்லேயே பாப்பாவுக்கு என்னென்ன வச்சு படைக்கணுமோ படைச்சி நினைவு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. இது போல் எல்லா இடத்துலையுமே பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கிறா. கண்டிப்பாக சொல்கிறேங்க, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணை. அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்வான். நம்ம வீட்டு பிள்ளைய எவன் என்ன பண்ணனானோ, யார் துணை போனாங்களோ அத்தனை பேத்துக்கும் இந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பயணிச்சுட்டு இருப்போங்க. அதே போல் சட்ட போராட்டமும் விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளும் தண்டனை கொடுப்பாரு, சட்டத்துக்கு முன்னாடியும் அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்குங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க.